எல்லா சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுமே கதைகள் இல்லை. சில சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அகத்தியருடைய 12,000 என்று சொல்லக்கூடிய நூல்களிலையும் போகர் 7,000 என்று சொல்லக்கூடிய நூல்களிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த சிவவாக்கியருடைய வாழ்க்கை வரலாறும். இவர் பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்போர்னு சொல்றாங்க. இதுல ஜாதகத்துல சந்திர கிரக தோஷங்களை நீக்குபவர். அதனால மனசு ரொம்ப குழப்பமா இருக்குது சார், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, பல விடைகளை நம்ம முடிவெடுக்க முடியாதமா நாங்கள் தரறோம் அப்படின்னு சொன்னா இந்த இவரை நீங்க வழிபாடு செய்யலாம். இவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா சரி, இந்த சிவவாக்கியரை நாம் எப்படி வணங்குவது, நாம் எப்படி வழிபாடு செய்வது, நாம் எப்படி நற்பலன்களை பெறுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை நீங்க இதை சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது உள்ளத்துக்குள்ளேயும் ஜெபிக்கும் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் சிவவாக்கியர் என்கின்ற சித்தரை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். சிவவாக்கியர் அப்படின்ற பேரை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவர் பிறக்கின்ற பொழுதே சிவசிவ என்கின்ற ஒரு ஒளியோடு அவர் பிறந்ததுனால அவருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த சிவவாக்கியர் தான் சித்தர்கள்லேயே மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான சித்தர் அப்படின்னு சொல்லணும்னா அது சிவவாக்கியர் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக அன்பர்கள் மட்டும் இல்லாமல் நாத்திக அன்பர்களும் கூட சிவவாக்கியரை அவருடைய பாடல்களை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஏம்பா சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருந்தார், அவரே சொல்லிட்டாருப்பா கடவுள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு உதாரணமாக காமிப்பாங்க. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ அப்படின்னு சொல்லி நிறுத்துவாங்க. அது அங்கே நட்டகல்லும் பேசுமா அப்படின்னு அவரே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கெங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கங்கள் எல்லாம் நான் இன்னொரு நாளில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னதாக இந்த சிவவாக்கியர்னா யார் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப உள்ளார்த்தமான இந்த கதையை நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சித்தரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுமே கதைகள் இல்லை. சில சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அகத்தியருடைய 12,000 என்று சொல்லக்கூடிய நூல்களிலையும் போகர் 7,000 என்று சொல்லக்கூடிய நூல்களிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தான் இந்த சிவவாக்கியருடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சிவவாக்கியருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 2 வகையில் சொல்கிறாங்க. ஒன்று அவர் கருவுற்று இருக்கின்ற பொழுது, அதாவது சிவவாக்கியர் தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அவங்க அப்பா தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா தவறிட்டாங்க. எப்படி முத்தை ஈன்ற நத்தை இறந்து போகின்றதோ அது போல் தவறிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்படி தவறிட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த மருத்துவம் பார்த்தாங்க இல்லையா, அந்த மருத்துவ வச்சே தான் சிவவாக்கியரை வளர்த்தாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க நல்லா தான் இருந்தாங்க, தன்னுடைய மகனை நல்லபடியாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய விடயங்கள் சொல்கிறாங்க. சரி, அவங்க அப்பா அம்மா விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் எப்படி அப்படி சொன்னி கேட்டிங்கன்னா, சிவவாக்கியர் நன்றாக கல்வியெல்லாம் தேர்ச்சி பெற்று குருக்கிட்ட போய் அவர் தன்னுடைய உபதேசம் எல்லாம் கேட்டுக்கொண்டு 51 வயது வரைக்கும் சன்னியாசியாகவே இருந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. இன்னொரு வரலாறும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இளமையில் நன்றாக கல்வியில் சிறந்து வளர்ந்தவர் சிவவாக்கியர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போகிறார். காசிக்கு போயிட்டு அவருக்கு அந்த ஞான தேடலில் காசிக்கு போகிறாரு. அங்கே காசிக்கு போனவுடனே அங்கே ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பார்க்குறாரு. அந்த தொழிலாளியை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. இவர் தான் நமக்கான குரு என்கின்ற அவருடைய உள்ளம் என்பது தெளிவாக காட்டி கொடுக்கிறது. ஏன்னா உண்மையான ஞான தேடல் இருக்கிறவங்களுக்கு குரு தென்படுவார் அப்படின்னு நான் பார்க்குறோம். அப்படி அந்த குரு தென்படுகின்றார்.
செருப்பு தைக்கின்ற தொழிலாளியாக அவருடைய குரு வந்து தென்படுகின்றார். அவர்கிட்ட போகிறாரு. குருவே வணக்கம் என்று சொல்லி அவருடைய காலில் வந்து வணங்குறார். அவர் உடனே பார்க்குறாரு, என்னப்பா இன்னும் என் காலில் வந்து வழங்குற, என்ன விஷயம், உனக்கு என்ன செருப்பு தைக்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க குருவே, நீங்கள் என்ன வந்து சீடனாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படி சொல்கிறாங்க. குருமார்கள் எப்பொழுதுமே உடனடியாக சீடர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து நிறைய சோதனைக்குள்ளாக்குவாங்க. என்னடா இவன் வந்து நம்மளை குருன்னு சொல்கிறானே, இவனுடைய தன்மை என்னன்றதை அவர் வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறார். இப்போ நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பெரியலாம் ஒன்றும் ஆள் இல்லைப்பா, நான் எதோ சாதாரண செருப்பு தைக்கிற ஆள் அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் இவர் விடாப்பிடியாக அந்த குருவனுடைய திருவடிகளை இரண்டாக பிடித்து கொண்டு அவர் வந்து அங்கே நிற்கிறார். அப்போ இவர் என்ன செய்கிறார், சரி இவனுடைய தன்மை என்ன, எப்படி இவனுடைய பரிபக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன செய்ய, இந்தா காசு அப்படி சொல்லி காசுகள்லாம் எடுத்து கொடுத்து, ஏன்னா இவன் பொருளுக்கு ஆசைப்படுறானா இல்லையான்றதை சோதிச்சு போகணும் இல்லையா, அதனால் காசு எடுத்து கொடுத்து நீ போயிட்டு என்னுடைய தங்கச்சி வந்து தான் கங்கை, அந்த தங்கைக்கிட்ட இது எதுவுமே போட்டு வா அப்படி சொல்கிறாரு. அதாவது காசை கொடுக்குறாரு, காசை கொடுத்து எடுத்து போய் கங்கையில் போய் போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்னடா இது, காசை எடுத்து போய் ஓடுற ஆற்றுல போட சொல்கிறாரு அப்படின்றனால நாம் நினைப்போம். ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. சரி குருவே, நீ என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காசை வாங்கிக்கிறார். நேராக போய் கங்கை நதி முன்னாடி நிற்கிறாரு. அன்னையே வணக்கம், இதை வந்து என்னுடைய குருநாதர் கொடுத்தாரு, அவர் உங்களை சகோதரி என்று சொன்னார் அப்படி சொல்லி அவர் அங்கே போடலான்னு போகின்ற போது அழகான வளையல் அணிந்த ஒரு பெண்ணுடைய கை வந்து அதை வந்து வாங்கிக்குது. அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. சரி நான் அதை கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வராரு. குருவே கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்னுடைய சகோதரி இருக்காளே, அவள் ரொம்ப நல்லவ, அவள் எதையும் தனக்குன்னு வச்சுக்க மாட்டா, நான் எது கொடுத்தாலும் அவள் என்கிட்ட திருப்பி கொடுத்துருவா, அவள் கொடுத்த காசு தோல்பையில் தான் இருக்கும், இப்போ எடுத்துருவா அப்படின்றார். இப்போ நாமளாக வந்து அந்த இடத்துல என்ன கேட்டிருப்போம், ஏயா கங்கை நதியில் போட சொன்னேன், அங்கே வந்து போட்டு வந்தேன், இப்போ ஆற்றுல போட்டதை கொண்டு வந்து இங்கே தோல்பையில் எடுக்க சொல்கிறியே, இது நையா இது நியாயம் அப்படி நாம் நினச்சிருப்போம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. நேராக போகிறாரு, தோல்பையில் வந்து கையை விட்டு எடுக்க போகிறாரு. அப்போ அங்கே அந்த வளையல் அணிந்த கை அங்கே பார்த்த மாதிரி இல்லையா, அதே கை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போது அதை வாங்கிக்கிட்டு கொண்டாந்து அவர் கொடுக்குறாரு. சரி இவர் வந்து ஓரளவுக்கு பரிபக்குவத்தோடு தான் இருக்கார். ஆனால் இன்னும் இந்த உலகியல் நிலையில் இவர் இல்லற வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஏன்னா அந்த வளையலணி இந்த கை வரும்பொழுதெல்லாம் அது 2 தடவையும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக பார்த்தார் இவர். இதை வந்து குரு கண்டுபிடிச்சி, சரி இல்லற வாழ்க்கையில் இவர் வாழ்ந்துட்ட பிற்பாடு இவர் வரட்டும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீ கொஞ்ச நேரம் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறார். நான் எப்படி குருவே போகிறது, எனக்கான ஆளை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படி சொல்லி அவர் கேட்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து மணலை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி மணலை எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி பேய் சுரக்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு கசப்பு மிகுந்த ஒரு சுரக்காய் அது எடுத்து கொடுத்து, இதை பாரு, இந்த மணலையும் இந்த சுரக்காய் யார் உனக்கு சமைச்சு சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உனக்கான இல்லத்தரசி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நேராக அந்த பேய் சுரக்காயும் மணலையும் எடுத்துக்கிட்டு வராரு. இவர் நல்ல கட்டுமஸ்தான உடல் உடையவர். அப்படியே வந்துட்டே வராரு. வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊராக போகிறாரு. இவரை பார்த்த உடனே நிறைய பெண்கள் வந்து ஆசைப்பட்றாங்க, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பேச்சுரக்காயும் இந்த மணலையும் காமிச்சு இது எனக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே என்னடா ஆளை பார்த்தா நல்லா இருக்குன்னா, அப்புறம் பார்த்தா பைத்தியார மாதிரி வந்து பேச்சுரக்காயும் மணலையும் கொண்டு வந்து சுரக்காய் கூட சமைச்சு போட்டுறோம், கசப்பாக இருக்குது தித்திப்பாக இருக்குது, சமைச்சு போட்டுலாம் பரவாயில்லை, இதை வந்து எப்படியா சமைக்க, மண்ணை போய் சோறு ஆகுன்றானவன் என்னடா இது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வெறுத்துடுறாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு குறவர் குலத்தில் பிறந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, வீட்டை சுத்தம் பண்ணிருக்கா, அதாவது தெருவு வந்து சுத்தம் பண்ணிருக்கா. இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தபோது இவருடைய உள்ளத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. சரி இந்த பெண் நமக்கானவளாக இருப்பாள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு, பெண்ணே எனக்கு வந்து நீ சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அந்த பெண்ணு பார்க்கின்றா, எது மணலையும் சொற்காயும் காமிக்கிறாரு. அப்படியா, சரி நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறார். உடனே சொல்கிறார், இந்த மணலை சோறாக சமைக்கணும், இந்த காய் இருக்குது பார்த்தியா, இது கசப்பு காய், இது இந்த சோறக்காய், இதை வந்து அதனுடைய கசப்பு நீங்கும்படி கழுவிட்டு நீ சமைக்கணும் அப்படின்றார். அதெல்லாம் இருக்குதுட்டு செஞ்சு கொடுத்துட்றேன் வாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பெண்ணு போகிற அடுப்பில் பானையில் ஏற்றுறா. அப்புறம் எல்லாத்தையும் மணல் எடுத்து போடுறா. தண்ணியில் போட்ட உடனே அது அரிசியாக மாறி சோறாக வருகிறது. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அந்த கசப்பு காயை வந்து கழுவுறா. அந்த கசப்பு வந்து அப்படியே கருப்பு தன்மையாக அப்படியே வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை நல்லா அரிஞ்சு சாப்பாடு சமைக்கின்றா. இதை பார்க்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. மகிழ்ச்சி அடைந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த பெண்ணை தான் நம்ம கூறியவன் சொல்லிட்டு, பெண்ணை என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க, ஆனால் என்னுடைய அப்பா அம்மாவை தான் நீங்கள் வந்து கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் வந்து பண்ண முடியும், ஒத்துக்குவேன், இல்லை என்னால் தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா வரட்டும் காத்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் பெண் எனக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படி சொன்னபோது,
திருமணம் செஞ்சு கொடுக்கறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும், அது சம்மதமாக இருந்தால் நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பிற்பாடு அவர் அங்கேயே இருந்து தங்கிடுறாரு. தங்கிட்டு அங்கே திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே இருக்கார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்குது இல்லைங்களா, அந்த மூங்கில் கூடையாக பின்னக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க. அந்த காற்றில் போயிட்டு மூங்கிலை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை கூடையாக அது பல்வகையான பொருட்களாக வந்து செய்வாங்க. இவரும் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இறந்து போகிறாங்க. இவரும் அந்த பெண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் போயிட்டு மூங்கில் வெட்டினா அந்த தொழில் மட்டும் அவர் செய்யலை. இவர் ஒரு பக்கம் மூங்கில் வெட்டுறது, அங்கே இல்லறத்தில் ஈடுபடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தவம் செய்வது என்கின்ற தன்னுடைய யோக நிலையில் ஒரு பக்கமாக அவர் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கார். இந்த சூழலில் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, ஒரு நாள் மூங்கில் வெட்ட போகின்ற பொழுது ஒரு கனவு வெட்டின உடனே அதில் வந்து தங்க பொடியாக கொட்டுது. அதை பார்த்த உடனே இவர் ஐயோ ஆட்கொள்ளி என்று சொல்லி கதறாரு. ஆட்கொள்ளின்னு கதறின உடனே அந்த இடத்துல 4 பேர் வராங்க. என்னப்பா என்ன ஆச்சு அப்படி சொன்னோடனே தங்கத்தை பார்த்து இவர் ஐயோ இது பாருங்க ஆட்கொள்ளின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பார்க்குறாங்க 4 பேரும், ஓ இவன் ஏதோ சித்தம் கலங்கணும் போல இருக்குது, இவனை அமுச்சிட்டு நாம் இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்பா இது ஆட்கொள்ளி தான், இங்கே நிற்காத நீ ஓடி போயிடு, இது இருந்தால் அவனை கொண்டுவிடும், நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி நீ இவர் அங்கேருந்து வந்துடுறாரு. வந்த உடனே அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த உதிர்ந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுகின்ற பொழுது அங்கே பொழுது சாய்ந்து போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இரவு நேரத்தில் காட்டை கடக்க வேணாம், நம்ம இங்கேயே தங்கிட்டு பொழுது விடிஞ்ச பிற்பாடு போகலாம், நாம் பொழுது விடிஞ்சு போய் 4 பேரும் இதை பிரித்து எடுத்துக்கிட்டு நாம் விற்று நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரின்னு அங்கேயே இரவு பொழுது தங்குறாங்க. இரவு பொழுது தங்குன்ற பொழுது அங்கே பசி ஏற்படுகிறது 4 பேருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ தங்கத்தை பார்த்து நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம், நீங்கள் 2 பேர் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் போய் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிற்பாடு அங்கே இருந்து ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அதில் வந்து விஷத்தை கலந்துட்டு என்ன செய்கிறாங்க, நேராக வராங்க. அவங்க வர்றதுக்குள்ளார இவங்க வேறு மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அவன் 2 பேர் வருவான், வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற கிணத்துல அவனை பிடிச்சி தள்ளிட்டு நாம் 2 பேரும் இந்த 2 தங்கத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நாம் 2 பேர் போய் அவங்க இந்த விஷம் கலந்த உணவு கொடுத்த உடனே அவங்க செத்து போயிடுவாங்க, நாம் 2 பேர் இந்த தங்கத்தை எடுத்துக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அப்படியே வராங்க. வந்த உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் இருக்கிட்ட வை, அங்கே கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பலபலன்னு மின்னுச்சு, நான் பார்த்துட்டு வந்தேன், ஒருவேளை அது கூட ஒருவேளை தங்கமாக இருக்குமா எனக்கு சந்தேகமாக இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி 2 பேரும் கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு போயிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எப்படியும் எட்டி பார்த்த உடனே காலை தூக்கி அப்படி உள்ளே போட்டுறாங்க. 2 பேரையும் உள்ளே போட்டோன்னா அவங்க உள்ளே போய் விழுந்து இறந்து போகிறாங்க, கிணத்துல விழுந்து. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் தள்ளிட்டு சாக்கடிச்சிட்டோம் அப்படின்ற நிம்மதியில் வந்து 2 பேரும் அந்த உணவை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அந்த விஷத்தால் இவங்க 2 பேரும் இறந்து போகிறாங்க. அப்போ பொழுது விடியுது. இவர் வராரு, சிவவாக்கியர் வந்து வந்து பார்த்தா 4 பேரும் இறந்து கிடக்குது. நான் அப்போவே சொன்னேனே இது ஆட்கொள்ளி என்று சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொங்கணவர் அப்படின்னக்கூடிய சித்தர் வந்து அந்த வான்வழியாக போகிறாரு. அப்போ அங்கே ஒரு ஒளி தென்படுகிறது. செவ்வாய்க்கு இருந்த இடத்துல ஒளி தென்பட்ட உடனே அவர் அங்கேருந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து கொங்கணரை வந்து செவ்வாய்க்கரை பார்த்துட்டு அங்கே அவர்கிட்ட பேசிட்டு போனாருன்னு பார்க்குறோம். ஒன்று. இன்னொரு முறை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை கொங்கணவர் வந்திருக்காராம். அந்த நேரம் சிவவாக்கியர் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்தபோது சிவவாக்கியருடைய மனைவி மட்டும்தான் இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட, பெண்ணே எனக்கு பசி எடுக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. அந்த அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பொருள் எடுத்துருவாங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரு இரும்பு துண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதை வந்து தங்கமாக மாற்றி இதாங்க இதை வச்சுங்க உங்களுக்கு உபயோகப்படும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. சிவவாக்கியர் வந்த உடனே நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லி அந்த தங்கத்தை வந்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அப்படியா இது உனக்கு வேணுமா அப்படியே அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு வீட்டுக்கு வெளியில் ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே அவர் சிறுநீர் கழிக்கிறார். கழிச்சிட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி இதை கழுவி விடு அப்படின்றார். அந்த மாவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி கழுவி விடுறாங்க. தண்ணி எடுத்து ஊற்றின உடனே அந்த முழு கல்லும் முழுக்க தங்கமாக மாறி போச்சு. அப்படி தங்கமாக மாறின உடனே இந்த இதையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்றாரு. உடனே அந்த மாதிரி ஏங்க இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுறாளா, நீங்கள் என்ன இப்படி தப்பாக நினச்சிங்க, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த சொல்கிறாங்க. ஓ இப்படிப்பட்ட ஒரு பக்கம் இருக்கிறது நினச்சி அந்த ஒரு மகிழ்ச்சி அடையார். அதுக்கப்புறமா அந்த பெண் கூட கொஞ்ச காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் தன்னுடைய தவம் மூலமாக தன்னுடைய தியானத்தின் மூலமாக எல்லா நிலைகளையும் பெற்று படிப்படியாக அவர் அந்த யோக நிலையில் நல்லா சித்திப்பட்டவராக சிவவாக்கியராக
மிக சிறப்பான நிலையில் பல பாடல்களை வந்து ஏற்றாரு. அவருடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 பாடல்கள் இருக்கிறதாக நம்ம இன்னைக்கு வந்து பதிப்பு கிடைக்குது. 550 பாடல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. சில பதிப்புகளாக வந்து 520 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 550 பாடல்கள் சிவவாக்கியருடைய பாடல்கள் பார்க்குறோம். அவர் தான் பார்த்தீங்கன்னா பெண் அடிமைத்தனத்தை சாடி எழுதுறாரு, சாதியை சாடி எழுதுறாரு, பறட்சியாவது எதரா பணத்தையாவது எதரா அப்படின்னு பாடுறாரு. ரொம்ப புரட்சிகரமான ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னால் சிவவாக்கியர் அப்படின்றத நாம் சொல்லலாம். அவருடைய பாடல்கள் குறித்து நாம் நிறைய சிந்திக்கலாம். நல்ல சிறந்த பாடல்களை எழுதி கொண்டு வந்த அந்த சிவவாக்கியர் நிறைவாக கும்பகோணத்தில் அவர் சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கும்பகோணத்தில் இன்றைக்கி அவருடைய சிவவாக்கியருடைய சமாதி இருக்குது. பௌர்ணமி நாட்களில் கும்பகோணத்தில் இவருடைய சமாதிக்கு மிக சிறப்பான பூசணிகள்லாம் வந்து நடைபெறுகிறது. சரி, இந்த சிவவாக்கியரை நாம் எப்படி வணங்குவது, நாம் எப்படி வழிபாடு செய்வது, நாம் எப்படி நற்பலன்களை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலகையில், அதாவது நம்ம வீடுகளில் வந்து மணக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பலகையில் அழகாக அதை வந்து மஞ்சள்லாம் போட்டு மெழுகி அதுக்கு வந்து குங்குமம் வச்சு அதுக்கு மேலே சிவவாக்கியருடைய படம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இணையத்தில் நிறைய கிடைக்குது. எல்லாமே சித்தர் படங்கள் எல்லாமே எல்லாம் வரைஞ்சி வச்சு தான். நமக்கு உருவ வழிபாட்டில் ஏதாவது ஒரு உருவம் வேணும். நம்ம சிவவாக்கியர் இங்கே தான் வெட்ட வழியில் இருக்கா, சிவவாக்கியர் கும்பிட்டுக்கோ அப்படின்னா கும்பிட்றதுக்கு நமக்கு மனசு வராது. அதே ஒரு உருவத்தை வச்சுட்டு இவர் தான்ப்பா சிவவாக்கியர் கும்பிட்டுக்கு அப்படின்னா ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா. அதனால் ஒரு சிவவாக்கியருடைய படம், அதுதான் சிவவாக்கியர் நான் சொல்ல வரல. ஆனால் சிவவாக்கியராக நம்ம அதை தான் கற்பிதம் பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த சிவவாக்கியருடைய படத்தை வச்சுட்டு நம்ம இது வந்து கிரியை முறையில் தான் நான் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். சார், சித்தர்கள் எல்லாமே வந்து இதுக்கு எதிரானவர்கள் தானே சார், கடைசியில் நீ கொண்டு போய் அதெல்லாம் சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னன்னு கேட்டால், நாம் அந்தளவுக்கு இன்னும் பக்குவம் அடையலை. நமக்கு அகத்தியர் சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனால் மனமது செம்மையாக மந்திரம் ஜெபிக்கணும் அப்படின்றத இப்போ நான் இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து. அதனால சிவவாக்கியருடைய அருளை நாம் பெற வேண்டும் அப்படின்றதுனால என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த பலகையிலேயே இல்லை வந்து உங்களுடைய பூஜை ரூம்லேயோ சரி இருக்கிற பூஜை ரூமில் சிவவாக்கியருடைய படத்தை வந்து நீங்கள் அழகாக வச்சு அதுக்கு வந்து மலர்களை வச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம். நமக்கு என்ன சிவபெருமானுக்குரிய இலை வந்து வில்வம் தானுங்களே, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணலாம். இப்படி வந்து போற்றிகள் சொல்லலாம், ஒரு 16 போற்றிகள் சொல்லலாம். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாவங்களை போக்குபவரே போற்றி, எங்கும் வியாபித்திருப்பவரே போற்றி, சிவபெருமானின் அவதாரமே போற்றி, ஜீவராசிகளை காப்பவரே போற்றி, ருத்ரனின் அவதாரமே போற்றி, தீமைகளை அழிப்பவரே போற்றி, சர்வ வல்லமை படைத்தவரே போற்றி, ஐஸ்வர்யங்களை அளிப்பவரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 போற்றிகள் வருது. அந்த போற்றிகளை வந்து நான் உங்களுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த போற்றிகள்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் இப்போ அது சொன்னால் நல்லது, சொல்லலை சரி பரவாயில்லை, அதை கூட விட்டுருங்க. இன்னொன்று நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி, அது மட்டுமே நீங்கள் சொல்லலாம். ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓங்காரம் என்பது பிரணவ பொருள், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் இந்த ஓங்காரத்தை அதனோடு சேர்த்து சொல்வது என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதனால் ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை நீங்கள் வந்து இதை வந்து சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது உள்ளத்துக்குள்ளேயும் ஜெபிக்கும் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா மிக பெரிய பலன்களை எல்லாம் நீங்கள் அடைவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு விடை சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவவாக்கியர் வந்து சந்திர கிரகத்தை வந்து பிரதிபலிப்பவர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜாதகத்தில் சந்திர கிரக தோஷங்களை வந்து நீக்குபவர். அதனால் வந்து மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குதுங்க சார், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, பல விடயங்களை வந்து நம்ம முடிவெடுக்க முடியாதமா நாங்கள் தரறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இவரை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன வியாதி, மன அழுத்தம், மனப்புழுக்கம், மன சஞ்சலம் இதிலேருந்து நீங்கள் விடுபடலாம். எதுலேயும் முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அது சரியான நேரத்தில் வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். சஞ்சல புத்தி நீங்கும். படிப்பிலையும் தொழிலையும் உங்களுடைய கவனம் என்பது இருக்கும். இந்த தாயாருடைய பிரச்சனை, தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாய் மகன் மகள் உறவு பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கும். எனவே நீங்கள் சிவவாக்கியரை வணங்குங்கள், இம்மை உலகுக்கு நன்மை எழுதுங்கள் என்பதாக சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.